விலங்குகளை பற்றிய சிறந்த 5 பொது அறிவு மற்றும் சிறு குறிப்பு. முதல் கேள்வி. எந்த விலங்கு தன்னுடைய கால்கள் மற்றும் பாதங்கள் மூலம் ஒலியை உணர்கின்றன? ஆப்ஷன் ஏ ஒட்டகச்சிவிங்கி, ஆப்ஷன் பி ஓநாய், ஆப்ஷன் சி யானை, ஆப்ஷன் டி காண்டாமிருகம். விடை ஆப்ஷன் சி யானை. யானைங்க அதுங்களோட கால்கள் அப்புறம் பாதங்கள் மூலமா சின்ன சின்ன ஒலி அதிர்வுகளை கூட உணர்ந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சத்தத்தை கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குமா. அது எப்படி பாதங்கள் மூலமா புரிஞ்சுக்குதுங்கன்னா, யானையோட பாதத்துல இருக்கிற கொழுப்பு திசுக்கள் நிலத்தோட அதிர்வுகளை உணர்ந்து கால்களோட எலும்புகள் வழியா அதை உள்காதுக்கு அனுப்பி போன் கண்டக்ஷன், அதாவது எலும்பு கடத்தல் முறை மூலமா ஒலிய உணருதுங்க. மேலும் யானையோட பாதங்கள்ல அதிர்வுகளை கண்டறிகிற பாசினியன் கார்பஸ் ஸ்கில்ஸ், அதாவது சிறப்பு நரம்பு முனைகள் அதிக அளவுல இருக்குமா. இது மூலமா சின்ன நில அதிர்வுகளை கூட துல்லியமா யானைங்களால உணர முடியுமா. இந்த உணர்வுகள் மேலும் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்குதுன்னா, 10 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொலைவில் இருக்கிற மற்ற யானைங்களோட செய்திகளை புரிஞ்சுக்க முடியுமா. தூரத்துல வர ஆபத்துக்கள், முக்கியமா சிங்கம் புலின்னு வேட்டை விலங்குகளோட நடமாட்டத்தை தெரிஞ்சுக்குமா. தூரத்துல மழை பெய்யறத கூட முன்கூட்டியே தெரிஞ்சுக்குமா. அப்புறம் நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னா அதை கூட முன்கூட்டியே தெரிஞ்சுக்குமா. ஆச்சரியமா இருக்குல்ல. இரண்டாவது கேள்வி. எந்த விலங்கால் பின்னோக்கி நடக்க முடியாது? ஆப்ஷன் ஏ கங்காரு, ஆப்ஷன் பி ஒட்டகம், ஆப்ஷன் சி வரி குதிரை, ஆப்ஷன் டி நீர் யானை. விடை ஆப்ஷன் ஏ கங்காரு. கங்காருவால ஏன் பின்னோக்கி நடக்க முடியாதுன்னா, அதுக்கு முக்கிய காரணமே அதோட வால் தான். பெரிய தசை நாராலான வால் ரொம்பவும் கடினத்தன்மையா இருக்குமா. அதனால பின்னோக்கி நடந்தா வால் ஒரு தடையா அமையுது. அதனால கங்காரு பின்னோக்கி நடக்கவும் முடியாது, ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு செங்குத்தா குதிக்கவும் முடியாது. அதே போல கங்காருவால 2 காலையும் முன்னாடி வச்சு குதிச்சு குதிச்சு தான் போக முடியும். அதை சமப்படுத்த, அதாவது பேலன்ஸ் பண்ண பின்பக்கம் இருக்கிற வால் ஒரு 5வது கால் மாதிரி செயல்படுது. இது மூலமா வால் தரையில ஊனி நிக்குது, கீழே விழாத அளவுக்கு. மேலும் விலங்கு இனத்துல எப்படி கங்காரோ அதுபோல பறவை இனத்துல ஈமு கோழியாலையும் பின்னோக்கி நடக்க முடியாதாம். இதனால ஆஸ்திரேலியா நாடு இந்த விலங்குகளை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு, எங்க நாடு எப்பவும் எதுக்கும் பின்வாங்காம முன்னோக்கி போவோம்னு அந்த நாட்டோட தேசிய சின்னத்துல இந்த 2 விலங்குகளையும் வச்சிருக்காங்க. மூன்றாவது கேள்வி. ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே தூங்கும் விலங்கு எது? ஆப்ஷன் ஏ ஒட்டகம், ஆப்ஷன் பி ஒட்டகச்சிவிங்கி, ஆப்ஷன் சி புள்ளிமான், ஆப்ஷன் டி சிறுத்தை. விடை ஆப்ஷன் பி ஒட்டகச்சிவிங்கி.
ஒட்டகச்சிவிங்கிங்க ஏன் 30 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரம் அளவுல மட்டும் தூங்குதுன்னா அதுக்கு காரணம் காட்டுல வேட்டைக்கார விலங்குகளான சிங்கம் புலிங்க கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் அப்புறம் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரம் அளவுல தூங்குமா. மேலும் ஒட்டகச்சிவிங்கிங்க படுத்துக்கிட்டு தூங்குறது ரொம்பவும் ஆபத்தான ஒன்று. ஏன்னா அதுங்களால படுத்த உடனே எழுந்துக்க முடியாது. அதனாலையும் ஆபத்து வந்தா உடனே எழுந்து ஓடவும் முடியாது. அதனால உக்காந்துக்கிட்டே 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போடுமா. முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டே மரங்கள்ல இருக்கிற இலைய சாப்பிடுமா. அப்புறம் வேற ஏதாவது வேட்டை விலங்கு வருதான்னு பார்த்துக்கிட்டே முழிச்சிருந்து சாப்பிட்டதை அசை போடுமா. இதனாலேயே ஒட்டகச்சிவிங்கிகளை ரொம்ப எச்சரிக்கையான விலங்குகளா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதுங்க 30 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரம் தூங்குறது தொடர்ந்து செய்யாதுங்க. ஒரு முறை தூங்குறத 1 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம்னு இப்படி பல முறை பிரிச்சு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம்னு தூங்குமா. 4வது கேள்வி. இந்த விலங்குகளில் இனிப்பு சுவையை அறிய முடியாத விலங்கு எது? ஆப்ஷன் ஏ உடும்பு, ஆப்ஷன் பி எலி, ஆப்ஷன் சி பூனை, ஆப்ஷன் டி ஓநாய். விடை ஆப்ஷன் சி பூனை. பூனைங்களால ஏன் இனிப்பு சுவையை உணர முடியலன்னா பூனைங்க இயற்கையாவே இறைச்சியை மட்டும் சாப்பிடுற விலங்குகள். இதனால அதோட பரிணாம வளர்ச்சியோட அடிப்படையில மரபணு செயலிழந்து போகுது. இந்த காரணத்தினால இனிப்பு சுவையை உணர வைக்கிற TAS1R2 ரெசிப்டர், அதாவது TAS1R2 அப்படின்னு சொல்லப்படுற புரத ஏற்பிகள் செயல்படாம போகுது. இந்த காரணத்தினால அதுங்களால இனிப்பு சுவையை உணர முடியாம போகுது. TAS1R2 டேஸ்ட் ரெசிப்டர் டைப் 1 மெம்பர் 2. அதுக்கு என்ன அர்த்தம்னா மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் இனிப்பு சுவையை உணர வைக்கிற முக்கியமான ரெசிப்டர், அதாவது ஏற்பி. சர்க்கரையும் மற்ற இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவையும் மூளைக்கு சமிக்சைகள் மூலமா, அதாவது சிக்னல் மூலமா அதோட சுவையை உணர வைக்குமா. அந்த ஏற்பி பூனைங்களுக்கு இல்லை. மேலும் மனுஷங்க நாக்கில் சுமார் 9000 சுவை மூட்டுகள் இருக்குமா. ஆனா பூனைங்களுக்கு வெறும் 500 சுவை மூட்டு தான் இருக்குமா. இதனாலையும் பூனைங்க இனிப்பு சுவையை தெரிஞ்சுக்க முடியாத விலங்கா இருக்குது. 5வது கேள்வி. உலக வனவிலங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏன்? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 4, ஆப்ஷன் பி டிசம்பர் 23, ஆப்ஷன் சி ஜூலை 8, ஆப்ஷன் டி மார்ச் 3. விடை ஆப்ஷன் டி மார்ச் 3. உலக வனவிலங்கு தினம் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படுது. எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா CITESன்னு சொல்லப்படுற வன உயிரினங்களுக்காகவும் தாவரங்களுக்காகவும் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து போடப்பட்ட நாள் மார்ச் 3 அப்படின்றதுனால அந்த நாளையே வனவிலங்கு தினமா கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம காட்டு விலங்குகள் அப்புறம் தாவரங்களை பத்தியும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து அழிஞ்சிட்டு வர வனவிலங்குகளை காப்பாற்ற செஞ்ச ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துற விதமா
இந்த நாள் கொண்டாடப்படுது. அப்புறம் உலகத்துல இருக்கிற மக்கள் உணவு, எரிபொருள், மருந்து, இருக்க இடம், அப்புறம் உடுத்துற துணின்னு நமக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய வனவிலங்குகளையும் பல்லுயிர் சார்ந்த வளங்களையும் சார்ந்து தான் நாம வாழுறோம். எதிர்காலத்தை செழுமையா ஆக்கவும் வனவிலங்குகளையும் அதுங்களுக்காக செய்கிற பாதுகாப்பு பணிகளை கொண்டாடவும் வந்த நாள் தான் மார்ச் 3.